சங்கீதம் 90:15 வாசிக்கலாம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாகும். எப்போ எவ்வளோ எனக்கு சிரமம், எவ்வளோ துன்பங்கள், அந்த துன்பத்தை கண்டவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். சிரமப்பட்டு கடந்த நாட்களிலே அவங்க கண்ட துயரம், துக்கம், வேதனை, சஞ்சலம், வருத்தம், அது அப்பதான் அவங்களுக்கு தெரியும். அது படாதவங்களுக்கு அது தெரியாது, அந்த வழி யாருக்குமே தெரியாது. நாம பல வழிகளை கடந்து வந்திருப்போம், பல துன்பங்களை கடந்து வந்திருப்போம், துயரங்களை கடந்து வந்திருப்போம், துக்கங்களை கடந்து வந்திருப்போம். ஆனால் தேவன் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், அந்த எந்த இடத்துல இருந்து நாம் அந்த வழிகளோட அந்த துக்கத்தோட வந்தோமோ அதை எல்லாம் கர்த்தர் எப்படி மாற்றுவாராம், அதுக்கு சரியாக அதுக்கு ஈடாக என்ன செய்வாரா, அது மகிழ்ச்சியாய் கர்த்தர் மாற்றி கொடுப்பார். நம்மளை தேவன் அப்படியாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய ஆசீர்வாதங்களை மாற்றி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலை மாற்றி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய பொருளாதாரங்களை மாற்றி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இனி துக்கப்பட வேண்டியது அல்ல, நீ அழுது கொண்டு இருக்க வேண்டியது அல்ல. என்னதான் நடக்கும், என்னதான் நடக்கும், என்னதான் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்க, நீங்க பணத்தால் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. யார் என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாங்களோ அதெல்லாம் கலங்க, அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் பார்க்காதீங்க. நான் உங்களுக்கு தீர்க்கமா சொல்றேன், நீங்கள் பணத்தால் புரளுவீர்கள், பணத்தால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நான் காலையில நம்முடைய கிளிலம் சபைக்கு கடந்து போயிட்டு அதெல்லாம் கொஞ்சம் பெருக்கெல்லாம் தள்ளிட்டு கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணிட்டு வரான்னு போனேன். எல்லாத்தையும் பெருக்கி தள்ளிட்டு நான் என்ன செஞ்சேன், அப்படியே வழிபடுத்துற சாசங்கமாக விட ஆரம்பித்தேன். அல்லேலூயா. அப்ப இந்த வருஷம் ஆசீர்வாதம் என்னப்பா, ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரே வார்த்தை தான், ஒரு வார்த்தை சொல்லுங்க, அதே போதும். நான் பல மணி நேரம் உன் சமூகத்தில் நான் என்ன செய்ய மாட்டேன், பழிப்படுத்தலை என் தலையை நான் மூடிட்டு இருக்க மாட்டேன். ஒரு வார்த்தை சொல்லுங்க, அதே சொல்லுவோமா. அடுத்த 5 நிமிஷத்துல பதில் கிடைச்சது. என்ன தெரியுமா, கண்ட தரிசனம் எல்லாம் பணத்தை கத்தையா காட்டிட்டே இருந்தாரு. நீங்க நினைக்கலாம் பணம் ஆசை இல்லை, என் ஜனங்களை நான் அப்படியே ஆசீர்வதிப்பேன். என் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அந்த பொருளாதாரம் மீதி இருக்க போகிறது. வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 65:11 சொல்லும் பொழுது சொல்றாரு, வருஷத்தை உன்னுடைய நன்மைனால என்ன செய்ய சொல்றாரு, முடி சூட்டுகிறேன், உன்னுடைய பாதைகளை எல்லாம் நெய்யாய் போட போகிறது. உங்களுடைய பாதைகளை எல்லாம் எப்படி இருக்குமா, உங்க பாதைகள் எப்படி இருக்கும், நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள், அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுவீர்கள். நீங்கள் வாங்கினது போக நீங்கள் கொடுக்கும்படி கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஏன் தெரியுமா, தேவன் வருஷத்தை எப்படி மாற்றுவாரா, நன்மையால் முடி சூட்ட போகிறார். அதுதான் நீ கண்ட துன்பத்துக்கும் நீ கண்ட சிறுமைப்பட்ட நாட்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். பரிசு என்ன, அதான் அவர் சொல்றாரு ரோமர்ல நீங்க 14 6வது வசனத்தை சொல்றாரு. அப்ப நீங்க என்ன செய்யணுமா, என்ன செய்யணுமா, நாட்களை விசேஷித்துக் கொண்டிருக்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாட்களை அவன் யாருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான், கர்த்தருக்கென்று. அப்ப நம்ம யாருக்கென்று, எது, நாட்களை நாம் என்ன செய்யணுமா, விசேஷித்துக் கொள்ள வேண்டும். நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா, உங்களை மகிழ்ச்சியாக்குகிறது. அப்போ நீங்கள் மகிழ்ச்சியான ஒரு ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படின்னு சொன்னா நான் கதையை விட்டுக்கிட்டு போகல. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். இதெல்லாம் சொல்லிக்கிட்டு நான் காட்டின நேரங்கள் என்ன செய்யல. அல்லேலூயா. பிரசங்கம் ஓடாதவங்களுக்கு தான் ஆமென், ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க.
வரல. நான் பிரசங்கத்தை கடற்கன்னு ஓட்டிட்டு போறேன். அழிய சொல்லுவோமா? நீங்க உற்சாகப்பட்டு அழிய சொல்லுங்க. உங்களுக்கு அது ரியோல இருந்தா நீங்க என்ன செய்யுங்க? மாத்துங்க, உங்களை மாத்துங்க. நீங்க எந்த அளவுக்கு இப்ப மாத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை நன்மை நாள் முடி சுட்டுவார். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுங்க, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் சிறுமையை மாற்றுவார், உங்கள் வறுமையை மாற்றுவார், உன் துக்கத்தை மாற்றுவார், உன் சந்தோஷத்தை மாற்றுவார். அவர் யார் தெரியுமா? அவர் யார் தெரியுமா? அவர் யார்? அவர் யார்? அவர் நாட்களையும் வருஷங்களையும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகிறது. அல்லேலூயா. அப்ப அவர் நாட்களையும் வருஷத்தையும் வீணாக்குற தேவன் கிடையாது. அல்லேலூயா. அப்படி நீங்க ஒரு தீர்மானம் இந்த ஆண்டு எடுத்து பாருங்க. ஏன்னா பிரியமானவர்களே, வருஷத்தையும் நன்மையால் நீங்கள் முடிசூட்டிக் கொள்ள வேண்டுமா? ஆமென். அல்லேலூயா. வருஷத்தை நன்மையால முடிசூட்டிக் கொள்ள வேண்டுமா? கர்த்தருக்கான நாட்களை விசேஷித்துக் கொள்ள வேண்டுமா? ஒன்ன செய்யுங்க. அதுக்கு என்ன செய்யுங்க? எவ்வளவுக்கு எவ்வளவோ, எவ்வளவுக்கு அதிகமாக நாளுக்கு நாள் ஸ்தோத்திரத்தை நீங்க சொல்லுகிறீர்களோ அவ்வளவுக்காக நீங்கள் என்ன செய்வீங்க? ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க அந்த ரோமர் 14:6. நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்றே விசேஷித்துக் கொள்ளுகிறார், கொள்ளாதவனும் இருக்கிறார், புசிக்கிறவன் தேவனுக்கென்று ஸ்தோத்திரம் படியால் புசிக்கிறான். ஹல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப புசிக்கிறவனும் புசிக்காதவனும் விசேஷித்த நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவனும் கொள்ளாதவனும் என்ன செய்யறானா? ஒரே காரியம் தான் செய்யறான். என்ன சொல்றான்? ஸ்தோத்திரம் சொல்றான். அப்ப நாம என்ன செய்யணும்? ஸ்தோத்திரத்தை அதிகமாய் நீங்கள் உங்கள் வாயிலே கொண்டு வாங்க. அந்த ஸ்தோத்திர பலிகளை இடுங்க. அல்லேலூயா. ஏன்னா 1 தெசலோனிக்கேயர்ல 5வது அதிகாரத்துல நீங்கள் பிரியமானவர்களே 16, 17, 18வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், எப்பொழுதும் அதை சந்தோஷமா செய்யுங்க. எப்பொழுதுமா நீங்க செய்யுங்க, சந்தோஷமா இருங்க, இடவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து யாருடைய சித்தமா இருக்கிறது? கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப யாருக்கு இது சித்தமா இருக்கிறது? தேவனுடைய சித்தமா இருக்கிறது. என்ன சித்தம்? ஸ்தோத்திரம் செய்வது, ஜெபம் பண்ணுவது, அது எப்போதும் சந்தோஷமா செலுத்துவது. அப்போ நீ எப்போதும் சந்தோஷமா அதை செலுத்திப்பா. நீ எப்போதும் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறது. அப்ப பிதாவாகிய தேவனுக்கு எது தேவனுடைய நாம மகிமைக்கு அவருடைய சித்தமா இருக்கிறது? நாம ஸ்தோத்திரம் செலுத்துவது. அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம் செலுத்த ஸ்தோத்திரத்தை சொல்ல அது யாருக்கு சித்தமா இருக்கிறது? பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக என்னவா இருக்கு? சித்தம். அதுதான் உன்னை தேவனுக்கு நாட்களில் அவர் கொண்டு வருகிற காரணம் என்ன? உங்களை ஆசீர்வதிக்கதான். உங்களை ஆசீர்வதிக்கதான். உங்களை ஆசீர்வதிக்கதான் சிஸ்டர். உங்களை ஆசீர்வதிக்காம அவர் வெறுமே என்ன செய்ய மாட்டாரு? விட மாட்டார். அதுக்கு நாம என்ன செய்யணும்? நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் அதிகமாய் உங்கள் வாயில ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க. ஒரு காரியம் என்னது? புசிக்கிறவனும் ஸ்தோத்திரம் சொல்றான், புசிக்காதவனும் ஸ்தோத்திரம் சொல்றான், விசேஷித்துக் கொள்ளுகிறவனும் ஸ்தோத்திரம் சொல்றான், நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் ஸ்தோத்திரம் பண்ண. அப்போ வருஷத்தை கர்த்தர் நன்மையாக முடிசூட பண்ண வேண்டுமா? நாட்களை நீங்கள் வருஷத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும்னா, நாட்களை விசேஷித்துக் கொள்ளணும்னாக்க எப்பொழுதுமே நீங்கள் என்ன செய்யணும்? சொல்லுங்க, மகிழ்ச்சியாக அதை செய்யுங்க.
சந்தோஷமா அதை செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. இதுதான் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். அப்போ தேவனுடைய திட்டம் தீர்க்க தரிசனம் என்ன? நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுங்க, பணத்தால் நீங்கள் புரளுவீர்கள். நான் தீர்க்க தரிசனம் சொல்றேன். நீங்கள் பணம் உங்களுக்கு பொருளனா நான் சொல்லட்டு நீங்க இப்ப செய்யுங்க. கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை நீங்கள் என்ன செய்ய பாருங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்க அவைகளை என்ன செய்யுங்க, சோத்திரம் சொல்லுங்க. எல்லாம் பணக்காரன் ஆக்கிறதுக்கா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், லட்சாதிபதி ஆக்கிறதுக்கா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், கோடீஸ்வரன் ஆக்கிறதுக்கா சோத்திரம் சோத்திரம், சோத்திரத்தை போடு. என் கடன் வாங்கிறதுக்காக சோத்திரம் 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 போடு. என் கடத்தை அடிச்சதுக்காக சோத்திரம் சோத்திரம். ஒரு மூச்சு தூக்கி விட்டேன்னு வச்சுக்கலாம், குறைஞ்சது 20 சோத்திரம் சொல்லலாம். ஒரு நிமிஷத்துக்கு என்ன சொல்லலாம், ஒரு நிமிஷத்துக்கு என்னது 60 செகண்ட். அல்லேலூயா. 60 செகண்ட் 120 சோத்திரம் சொல்லலாம். ஒரு தடவை அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க போட்டு பாருங்க. சோத்திரம் சோத்திரம் அது இல்ல, ஒரு ஸ்தோத்திரம் சொல்றேன்னு சொன்னா தோத்திரம் 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 போயிட்டே இருக்கும். அதன் பிறகுதான் என்ன செய்யணும், அடுத்த காரியங்களுக்கு போகணும். அந்த விண்ணப்பத்துக்கு அந்த காரியத்துக்காக நீ ஜெபம் பண்ணிட்டியா, சந்தோஷமா அதை சோத்திரம் கொள்ளு. அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார். அவர் உங்களை வாழாக்காமல் யாராக்குவாரா, தலையாக்குற தெய்வம். உன் பிள்ளைகளை ஆஸ்வதிப்பார், உன்னுடைய பொருளாதாரத்தை ஆஸ்வதிப்பார், உன்னுடைய வேலைகளை ஆஸ்வதிப்பார், உன்னுடைய தொழில்களை ஆஸ்வதிப்பார். எப்பொழுது நீ சோத்திரத்தை போடு, நீ சோத்திரத்தை போடு. சோத்திரம் அணுகுண்டு போல பாருங்க, அது பொழிந்து அருளணும். சோத்திரம் என்ன பண்ணணும், முன்மாறி பின்மாறி தேவன் மழையை ஊற்றுவது போல, ஆசிர்வாதத்தை ஊற்றுறது போல உங்களுடைய சோத்திரம் குண்டு மாறி போல பொழிய வேண்டும். எப்படி குண்டை போட்டானா கட 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 கண்டு விழுந்துட்டு அந்த இடத்த டெமாலிஷன் பண்ணி விடுதோம், அதை போல என்ன செய்ய சோத்திரத்தை போட்டு பாரு, அந்த இடத்துல எல்லாம் மாறி போயிடும். கர்த்தர் சூழ்நிலை மாற்றுவார். சில காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். இதிலேயே இருந்து நான் 3 காரியத்தை பேசுறேன். ஒன்று, சிறுமியை கண்ணோக்கி பார்க்கிறார். 2வது, துன்பத்தை அவர் பார்க்கிறார். 3வது, மகிழ்ச்சியானதை பார்க்கிறார். இதுல இருந்து நான் 3 காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க தூங்காம உற்சாகமா இருந்தீங்கன்னா இந்த காரியம் எல்லாம் நீங்கள் கவனமாய் பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் கவனமா கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவது, சிறுமையை கண்ணோக்கி பார்க்க. எதை கண்ணோக்கி பார்க்கிறாரு? சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறது. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10-11வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரே உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி, உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணி. கிட்டத்தட்ட இந்த செய்தியை நான் அங்கிருந்து முடிச்சுட்டு, இதில் எனக்கு 2 மாசத்துக்கு முன்னாடியே இந்த வார்த்தை எனக்கு கொடுத்துட்டார். 2 மாசத்துக்கு முன்னாடியே இந்த வார்த்தை கொடுத்துட்டார். அந்த உபவாசத்துக்கு நம்மளால உபவாசத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்பயும் எனக்கு அதை கொடுத்துட்டார். எல்லாம் சொல்லுவோம்மா, நான் ஒன்றும் அதை குறித்து நான் அசை போடலை. அங்கே ஜெபம் பண்ணிட்டு அதன் பிறகு சாப்பிட்டு உக்காந்து 6 மணி நேரம் இந்த செய்தி எடுத்தேன். ஆனால் இந்த 3 காரியத்துக்கு நான் போட்டு பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அதில் இவ்வளோ பெரிய மகத்துவமான காரியங்கள் இருக்கு, இதுவரை நம்ம அதை கண்டுக்கலையே அப்படின்ட்டு எனக்கு அந்த செய்தி அவ்வளோ உற்சாகமாக நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். அதையிலேயே சொல்லுவாங்க.
இந்த செய்தியை நான் எடுக்கும்போது அவ்வளோ உற்சாகம் இருந்தது எனக்கு, அவ்வளோ பூரிப்பு, அவ்வளோ ஆனந்தம். அப்பா இவ்வளோ தூரம் இதில் இருக்க சாமி, இதை நான் இந்த 2 மாதத்துக்கு முன்னாடி இதை கொஞ்சம் மெடிடேட் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ட்டு நான் அந்த நேரத்தில் என்னுடைய இறுதியம் பரவசமாக இருந்தது. பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்க, சிறுமையை கண்ணோட்டிப்பான். சக்காலிதின்னு ஒன்று அவங்களுக்கு இருந்தாங்க, சக்காலிதின்னு அவங்களுக்கு ஒன்று இருந்தாங்க. அந்த சக்காலித்தி பண்ண வேலை இவங்க கர்த்தருடைய சமூகத்தில் மனம் கசந்து அழுதார்கள். கர்த்தருடைய சமூகத்தில் மனம் கசந்து அழுதார்கள். என்ன செஞ்சாங்க? மனம் கசந்து அழுது என்ன செஞ்சாங்க? ஆண்டவர்கிட்ட போய் சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன செய்றாங்க? ஒரு பொருத்தனை பண்றாங்க. இந்த வருஷத்தில் நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணிட்டு போங்க, ஒரு பொருத்தனை பண்ணுங்க. என்ன சொன்னாங்க? பொருத்தனை பண்ணுங்க. அதுதான் தேவனுடைய தீர்மானம் கூட. அப்போதான் உங்களுக்குள்ள அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அப்போதான் உங்களுக்கு என்ன இருக்கும்? ஐயோ, அதை பெற்றுக்கொள்ளணும், இதை பொருத்தனை நிறைவேற்றணும். அப்போதான் நீங்க அதிகமா ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க, சந்தோஷமா ஜெபங்களை ஏறெடுப்பீங்க. அப்ப நீங்க ஒரு பொருத்தனை பண்ணுங்க. இந்த வருஷத்துல என்ன பொருத்தனையோட போக போறீங்க? அவ்வளோ அவங்க 10 பிள்ளை பெற்றுட்டாங்க. அவங்க சக்காலித்தி 10 பிள்ளை பெற்றுட்டாங்க. ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு துயரம் தெரியல. ஆனால் அந்த வருஷத்துல அவங்களுக்கு அந்த மிகுந்த துயரம் தெரிஞ்சது. அல்லேலூயா. அப்பதான் சொல்றாங்க, சாமி சிறுமியை கண்டோம். என்ன சொல்றாங்க? சொன்னாப்பா, வாசிங்க. தேவரீயே, உம்முடைய அடியாரின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாரை மறவாமல். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை மறக்காத தேவன், கர்த்தர் உங்களை நினைக்கிற தேவன். உன் சிறுமையை அவர் கண்ணோக்கி பார்த்து அவர் உங்களை நினைத்து அல்லேலூயா வருஷத்தை உங்களுக்கு என்ன செய்வாரா? நன்மையால் முடிசூட்டி அவர் உங்களுடைய பாதைகளை எல்லாம் நெய்யாய் புரியும்படி கண்டு செய்வார். ஆனால் ஒன்று அப்படி செய்யணும்னு சொன்னா ஒன்று செய்யுங்க. அல்லேலூயா சொல்லுவாங்க. என்ன செய்யுங்க? ஒரு பொருத்தனை பண்ணுங்க. என் வாழ்நாளில் நான் அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வந்த காரணம் தெரியுமா? அப்பப்போ பொருத்தனை பண்ணுவேன். சாமி இந்த பொருத்தனை பண்ண, இது செஞ்சேன்னா இதை கொடுத்துறேன் சாமி, இதை செஞ்சேன்னா இதை தரேன், இதை செஞ்சேன்னா அப்படி குறிப்பிட்ட நாட்களில் அந்த ஆசீர்வாத கர்த்தர் மேலே கொண்டு போனாங்க. அவ்வளோ ஊழியம் செய்யும், அவ்வளோ ஊழியத்துக்காக கொடுப்போம், அவ்வளோ ஊழியத்துக்காக தாங்குவோம். ஊழியம்னா அவ்வளோ கொண்ட பிரியமா வேலைகளை நம்ம விட்டு போவோம். அதனால தான் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. யாரோ செய்யட்டும், எவ்வளோ செய்யட்டும், நாம பண உதவி செய்யறோமே, பொருள் உதவி செய்யறோமே, தசமா கொடுக்குறோமே, காணிக்கை கொடுக்குறோமே, எல்லா ஊழியத்தை தாங்குறோமே, அப்படியெல்லாம் இல்லை. எனக்குள்ள ஒரு பாரம் இருந்தது. என்ன தெரியுமா? நான் அதான் பொருத்தனைன்ற ஒரு பாரம். பொருத்தனை பண்ணி ஆண்டவரை பெற்றுக்கொண்டேன். உங்க வாழ்க்கையில அப்படி நீங்க ஒரு பொருத்தனையோட கூட நீங்க கடந்து போய் பாருங்க. தேவன் நிச்சயமாகவே உங்கள் காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ண அவர் என்ன செய்வார்? இருக்கிறார். ஆதியாகமம் 31ல 41, 42 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா யாக்கோபு சொல்றார், இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டில் இருந்த 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் 10 முறை சம்பளத்தை மாற்றினீர். இராமல் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையால் அனுப்பியிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். தன் மாமாட்ட சொல்றான், தன் மாமனாத்தை பார்த்து சொல்றான், மச்சான்கிட்ட பார்த்து சொல்றாப்புல. யாரு? ஆபிரகாமுடைய தேவனோ ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் உன்னை அந்த ராத்திரியில கண்டு உன்னை எச்சரிக்கலன்னு சொன்னா
நான் இந்த இடத்த விட்டு எல்லாத்தையும் விட்டு நான் பெருமையாக போயிருக்கேன் அப்படின்ட்டு. உன்னுடைய பொருளாதாரத்துக்கு, உன் ஆசீர்வாதத்துக்கு, உன் வியாபாரத்துக்கு எந்த சத்துரு எதிராக நின்னாலும் கர்த்தர் விட மாட்டாரு. கர்த்தர் விட மாட்டாரு. கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் உன் பட்சத்தில் இருந்தா மனுஷனுக்கு என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? உன் பட்சத்தில் இருக்கிற யாரு? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். அவரோடு கூட இருந்தவர். அப்படி அதான் சொல்றாரு, அப்பா எத்தனை வருஷம் என்ன 10 முறை சம்பளத்தை என்ன செஞ்சிட்டேன்? மாத்திக்க. 20 வருஷம் தான் செஞ்சேன். இப்படியா உன் மந்தைக்கு ஒரு 6 வருஷம், உன் மகளுக்கு 2 பேருக்கும் 14 வருஷம். ஹல்லேலூயா. உங்களை ஏமாத்தலாம், இல்லை உங்களை ஏமாத்தலாம். உங்களை வெறுமையாக விட்டுலான்னு கூட யோசிக்கலாம். உங்களை துரத்தி விடலான்னு கூட பார்க்கலாம். உங்களை வெறுமையாக்கிக்கிட்டு உங்களை என்ன செஞ்சிடலாம்? ஏமாத்திக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம், உங்களுக்கு எதிராக எழும்பலாம். ஆனால் கர்த்தர் உன் பட்சத்தில் இருந்து உனக்கு கர்த்தர் நீதி செய்ய வல்லவராக இருக்கிறார். உன் பட்சத்தில் இருந்து கர்த்தர் உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உன் பட்சத்தில் இருந்து கர்த்தர் உன்னுடைய எல்லா பொருளாதாரத்தை ஆசிர்வதித்து அவன் கண்ணு முன்பாகவே கர்த்தர் உன்னை உயர்த்த அவனை கடிந்து கொள்ள வல்லவராக இருக்கிறார். அவனை துரைத்து அடிக்க வல்லவராக இருக்கிறார். அவனுடைய சக்தி எல்லாம் முறியடிக்க வல்லவராக இருக்கிறார். அவனை வெறுமையா திரும்பி போகும்படி கர்த்தர் செய்வார். அவன் முகத்தை தொங்க விட்டு போகும்படி கர்த்தர் செய்வார். அவன் மிகுந்த அவன் துயரத்தோடு போவான், நீ ஜெயத்தோடு திரும்பி விடுவான். அப்படி ஒன்று ஆசீர்வாதத்தை ஆஸ்வதிக்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் யாக்கோபு சொல்றாரு, பயபக்திக்குரிய தகப்பா இருக்கிறார் ஈசாக்கு. அவர் பயபக்திக்குரியவர். பயபக்தி இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? பொருத்தனை பண்ணணும். 2வது என்ன செய்யணும்? அதை குறித்து பயபக்தி இருக்கணும். அதுதான் தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க யாரா இருக்கிறாரு? வந்து மிக விரைவாக வந்து பதில் சொல்றார். 21 நாளாப்பா வா, நீ வேண்டுதல் பண்ணதுக்கு முன்பாக என்ன ஆயிட்டு? அது தேவ சன்னதிக்கு வந்து எடுத்துச்சுப்பா. ஆனா 21 நாள் ஆயிடுத்து நான் வருவதற்கு. உனக்கு நல்ல ஒரு செய்தி கொண்டு வர்றதுக்கு 21 நாள் ஆயிடுத்து. ஏன்னா மிகாவேல் எனக்காக என்ன செஞ்சாங்க? யுத்தம் பண்ணினார். மிகாவேல் எனக்காக வந்து என்ன செஞ்சாரு? யுத்தம் பண்ணி அவர் என்னை அனுப்பி வைத்தார். நான் வருவதற்கு எத்தனை நாள் ஆகிவிட்டது? 21 நாள் ஆகிவிட்டது. நீங்கள் தானியேல் 10வது அதிகாரத்துல 11 இருந்து 13வது வசனம் வரையில வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்போது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின் பெயரில் நீ கவனமாய் இருந்து கால் ஊன்றி நில் என்றான். இந்த வார்த்தையை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடு எழுந்து நின்றேன். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின நாள் முதல் துவங்கி கேட்கப்பட்டது. வந்தே அதிபதி எதிர்த்து நின்றான். ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். ஹல்லேலூயா. 21 நாள் யுத்தம் பண்ண மாட்டார். இவர் என்ன செய்ய மாட்டாரு? யார் அவரு? கேப்ரியல் யுத்தம் பண்ண மாட்டாரு. அவர் எந்த அளவுக்கு சமாதானத்தை விரும்பணுமோ அந்த அளவுக்கு என்ன செய்வார் அவரு? அவர் என்னன்னா பிதா கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை கொண்டு போகணும். அதுக்காக தான் தூத்தப்படுவார். அது என்ன தடை வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அங்கே என்ன செஞ்சிருக்க மாட்டார். அவர் போய் வாதம் பண்ணிட்டு இருக்க மாட்டார். வாதம் பண்ணாதீங்க. எதை குறித்து நீ வாதம் பண்ணாதீங்க. எதை குறித்து வாதம் பண்ணாதீங்க சிஸ்டர். அது அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, இவங்க இப்படி இருந்தா அவங்க அப்படி இருந்தாலும் அப்படி அது அப்படி இருக்குமே. எதை குறித்து நீ என்ன செய்யல?
வாதம் பண்ணாத. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டும் செய்யுங்க. அப்போது நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். உங்களுக்காக வேறு ஒருவர் அனுப்பி அந்த இடத்தை யுத்தம் பண்ணி அந்த இடத்தை காரியத்தை செய்ய அவர் காரிய கர்த்தாவாக இருக்கிறார். அப்ப அவர் யாரே கர்த்தாதி கர்த்தர். அவர் ராஜாதி ராஜா. அவர் யுத்தங்களை செய்கிற என்னது யுத்த புருஷர். அவர்கிட்ட விடுங்க காரியத்தை. ஆனா இவர் என்ன செய்யல. இவரு போய் அது இப்போ அப்படிப்பா இப்படிப்பாலாம் ஒன்றும் பேசாம வந்தாரு. மெகாவேல் வந்தாரு. அல்லேலூயா. நீ உன் காரியத்தை செய்ய போட்டு அவர் அங்க பாருங்க. அவர் வரும்போது நீ சும்மா இருந்துவாரு. உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். நீ என்ன பேச உன் வேலை என்ன சோத்திரம் சொல்லு. உன் வேலை என்ன ஜெபம் பண்ணு. உன் வேலை என்ன கருத்தை ஒய்யாடு. இதை மட்டும் செஞ்சு பாரு. இதை மட்டும் செய்ய செய்ய தேவன் தம்முடைய தூதனை நமக்கு அனுப்பி பாளையம் இறங்கி உன் பாதம் கல்லில் இல்லாதபடிக்கு அவர் என்ன செய்வார். உன் வழிகளை எல்லாம் அவனை காக்கும்படிக்கு உன்னை ஆஸ்வதிக்கும்படிக்கு அவர் தூதர்களை கட்டளையிடுவார். தூதர்களை கட்டளையிடுவார். அவர்கள் வரும்போது நல்ல செய்தியை கொண்டு வருவார்கள். ஒரு ஆசீர்வாதமான செய்தியை கொண்டு வருவார்கள். உங்கள் இறுதி அதிசயப்பட்டு பூரிக்கும்படி செய்வார். உங்கள் இறுதி அதிசயப்பட்டு பூரிக்கும். அவர் அப்படிதான் காரியத்தை செய்வார். நீங்க சோர்ந்து போகிறதுக்காக உங்களை திடனற்று போகிறதுக்காக ஒரு காரியத்தை செய்ய மாட்டார். அல்லேலூயா. சில நேரங்களில் பிரியமானவர்களே அவர் சில நேரத்தில் கொஞ்சம் லேசா நம்மளை டச் பண்ணி பார்ப்பார். அவர் நம்ம என்ன செய்யாரு. சில நேரம் நம்மளே என்ன செய்வார் அவரு. ஆமா. ஏன்னா எல்லாமே ஆசீர்வாதமாகவே நமக்கு போய்க்கு வச்சுங்களா. நாம எங்கேயாவது போய் பள்ளத்துல என்ன செஞ்சிடுவோம். விழுந்து போடுவோம். உபவாக்கமும் 8வது அதிகாரம் 2, 3, 4 வசனத்தை வாசிக்கிறோம். அவர் எப்படிப்பட்ட காரியத்தை நமக்கு அழகாய் சொல்லியிருக்காரு பாருங்க. உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளவைகளை நீ அறிய முடிக்கும். உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயா. அடுத்தது சிறுமைப்படுத்தி மாத்திரமல்ல உன் பிதாக்கள் நீயும் உன் பிதாக்களும் அறியாத இந்த மன்னாவினாலே உன்னை போஷித்தார். இந்த 40 வருஷமும் உன் மேல் இருக்கிற வஸ்திரம் பழாவும் போகல உன் கால் வேங்கவும் இல்லை. அல்லே சொல்லுவாங்க. இந்த 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்தி வந்ததை பாரு. இத்தனை ஆண்டுகள் நடத்தி வந்ததை பாருங்க. ஆனா அவர் சொல்றாரு உன் மேல இருக்கிற வஸ்திரம் என்ன செய்யலையா. அது பழையதாய் போகவே இல்லை. உன் கால் என்ன செய்யல வேண்டவே இல்லை. உன் வியாதி உன்னிலிருந்து கத்த நீக்குகிறார். உன் பலவீனத்தை உன்னிலிருந்து நீக்குகிறார். வலி வலி என்ற சத்தம் இனி வாயில் வராது. ஐயோ எனக்கு வலி, ஐயோ எனக்கு வலி, ஐயோ எனக்கு வலி என்ற சத்தம் வராது. ஏன்னா சில நேரத்துல தேவன் நம்மளை என்ன செய்வாரா அவருடைய கற்பனைகளை செய்வோமா செய்ய மாட்டோமா அவரும் கைக்கொள்ள மாட்டோமா என்ன செய்வாரு. சில நேரத்துல நமக்கு லேசர் அவர் என்ன செய்வார் சோதிச்சு பார்ப்பார். அந்த நேரத்தில் நாம சோர்ந்து விடக்கூடாது. ஏன் தெரியுமா. அவர் எதை சொல்றாரு. நீ என்ன 54 மாத்திரம் அல்ல. அல்லேலூயா. 54 மாத்திரம் அல்ல. என் வாயிலிருந்து போகக்கூட வார்த்தைனால நீ பிழைப்பாய். அதான் ஏசாமி என்ன செஞ்சாரு சொன்னாரு. யார்கிட்ட சொன்னாரு. சாத்தான்கிட்ட சொன்னாரு. அவ பொழுது அவன் வந்து போனாதான் நம்ம ஜீவனும் நல்லா இருக்கும். அந்த நேரத்தில் அவன் உள்ள வந்து நம்ம டச் பண்ணாதான் நம்ம ஆசீர்வாதம் எப்படி இருக்கும். ஹல்லேலூயா. 25 வருஷம் முடியும். நானும் 5 மணி நேரம் முட்டி போட்டு ஜெபம் பண்ணது கிடையாது. 3 மணி நேரம் முட்டி போட்டு ஜெபம் பண்ண 1 மணி நேரம் முட்டியில் நடப்பான். எங்கே போனாலும் 1 மணி நேரம் முட்டியில் நடப்பான். அதுக்கு மேலே பேசாமன்னா நாய் முட்டி போட்டு இல்லை சாசகம் படுத்துக்கும் உட்காந்துக்குவான். 55வது வயசுல
கர்த்தர் முழங்கால் போட சொன்னார் பாருங்க. 3 மணி நேரம் அசால்ட்டா அப்படியே நிற்பேன். 3 மணி நேரம் 3 மணி நேரம் நானா நின்னது வயசுல இளமையில நின்னது கிடையாது. ஆனா வயசான காலத்துல கர்த்தர் நீங்க வச்சார். ஏன் அவ்வப்போது இப்படிப்பட்ட பிசாசு நமக்கு கொட்டு சாத்தம் கொஞ்ச நேரம் வந்தாதான் நாம எங்க இருப்போம்? அப்பதான் தேவ சமூகத்துக்கு போவோம். அப்ப சொல்றாரு, அப்பா இது எனக்கு ரொம்ப குட்டு சாத்தான இருக்கு சாமி, எனக்கு ரொம்ப இது என்னது இருக்கு, உன் வேதனை உண்டாகுதுப்பா. அவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போது போ. உன் பலனை எப்ப அப்போ என் பலத்தை உனக்கு என்ன செஞ்சுடுவேன். அப்பதான் அவர் சொன்னாரு, என்னை பலப்படுத்துகிறதுக்கு சொல்லி எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. அவன் போது நம்ம சிச்சை வந்து என்ன செஞ்சாரு, சோந்துறாரு. அப்போது அந்த கொஞ்சம் டச் பண்ணும்போது என்ன செஞ்சாரு நீ, ஏன்னா அவரு தான் அதை செய்யற சோர்ந்து போவார். ஏன்னா நீ அதை கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் என்ன செய்யறாரா, உன் இருதயத்தை என்ன செய்யறாரு, அவரு கொஞ்சம் அப்படியே அப்படி கொஞ்சம் அவர் என்ன செஞ்சு பார்ப்பாரு, அவர் அப்பா கொஞ்சம் அறிஞ்சு பார்ப்பாரு. ஏன்னா உன்னை எப்படி நடத்திட்டு வரேன் வனாந்தரத்துல இந்த 40 வருஷம் நடத்தி வந்தேன், அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கப்பா. அதான் தேவ திட்டம். அப்போ தேவன் சிறுமைப்படுகின்ற பொழுது அந்த சிறுமைப்பட்ட இடத்துல இருந்து கர்த்தர் நம்மளை கண்ணோக்கி பார்க்கிறது. நீங்கள் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்துல நீங்க அப்படியே நீங்க பிரியமானவர்களே 66வது அதிகாரத்துல நீங்க 2வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்திருக்கிறார். சிறுமைப்பட்டு ஆவியில் நுகர்கொண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்க்கிறேன். அப்ப யாரு வசனத்துக்கு நடுங்கணும். கொஞ்சம் அப்படி நம்மளை அவர் கொஞ்சம் அப்படியே ஷேக் பண்ணும்போது ஒரு 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 அப்படி பிடிச்சி என்ன அது நம்மளை உழுக்கும் போது என்ன செய்யணும், நமக்கு வந்து என்ன வரணும், நடுங்கணும். கர்த்தருடைய வார்த்தை வருதா அப்படி என்ன செய்யணும், நடுங்கணும். அப்பா இப்படிப்பட்ட வார்த்தைகள் கர்த்தர் யாரை நோக்கி பார்க்கிறாரு, யாரை நோக்கி பார்க்கிறார், சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்கணும். ஆவியில் என்ன செய்யணும், நம்ம நொறுங்கணும். அப்படி இந்த நொறுங்கி என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை பார்க்கிறார். அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய சிறுமையை கர்த்தர் கவனிப்பார். அவர்களை கர்த்தர் பெருமையை விடவே. அப்ப ஏன்னா எல்லாத்தையும் அவர் தான் சிருஷ்டித்தார், எல்லாத்தையும் அவர் தான் உண்டாக்கினார். அவருக்கு என்ன உனக்கு கொடுக்கணும் அவருக்கு தெரியும், எப்ப எதை கொடுக்கணும் அவருக்கு தெரியும், எப்ப உன்னை உயர்த்தணும்னு அவருக்கு தெரியும், எப்ப உன்னை மேல 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 உன்னை கொண்டு போகணும் அவருக்கு தெரியும். ஆசீர்வாதம் மேலும் 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 பெருக பண்ண வல்லவராய் இருக்கிற தேவன் எப்பொழுது செய்ய வேண்டுமோ அப்ப செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் விசுவாசிக்கிறீங்க, எல்லாரும் விசுவாசிக்கிறீங்க. ஆகினால தெரியுமா, வசனத்துக்கு என்ன செய்யுங்க, நடுங்க. ஆவியில் அப்படி என்ன செய்யணும், அனல் வேற. ஆவியில் அனலாகவும் இருக்கணும், ஆனா ஆவியில் நம்ம என்ன செய்யணுமா, ரொம்ப ஆவி நமக்கு வரும். இப்படி வார்த்தை வருதா அதுக்கு நொறுக்கி போன அப்படி என்ன செஞ்சு பாரு, நொறுக்கி பாரு, அதை நடுக்கி பாரு வசனத்துக்கு. அப்பொழுது என் பிள்ளைகளை பார்ப்பேன், அவர் பார்ப்பார். அல்லேலூயா. அவங்க என்ன சொல்றாங்க, பேதுரு வந்து வல்லமையா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் பயங்கரமான ஆவி இறங்கிக்கிட்டே இருக்கு, வல்லமையா இறங்கிக்கிட்டே இருக்கு, பயங்கர ஆவியான கிரி செஞ்சுட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அமெரிக்க ஜனங்க கேட்கிறாங்க, நாங்க என்ன செய்யணும்பா? அப்போ அந்த 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 வார்த்தையை என்ன செய்யறாங்க, அவங்க சொல்ல 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 அவங்க என்ன செய்யறாங்க, நான் என்ன செய்யறாங்க, அவங்க இருதயத்துல குத்தப்பட்டவங்களாக்கி அவங்க சொல்றாங்க, நாங்கள் என்ன செய்யணும், என்ன கேட்கிறாங்க, நாங்க என்ன செய்யணும்ன்றாங்க. அடுத்தது என்ன செய்யறாங்க, இயேசு நாமத்துல என்ன செஞ்சுக்கோம், ஞானஸ்நானம் பெற்றுக்கோம். ஹல்லேலூயா. அடுத்தது ஒரே பிரசங்கத்துல எத்தனை பேர் அங்க ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க, 3000 பேர். பேதுரு 3000 பிரசங்கம் பண்ணி 3000 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாரு.
ஆர்வன் சிலையை செஞ்சு 3000 பேரை சாவடிச்சார். ஆர்வன் தங்கத்தெல்லாம் வாங்கி போட்டு சிலையை செஞ்சு 3000 பேர் என்ன செய்யாத ஆசாரியன் அங்கே 3000 பேர் சாகடிச்சான் ஆர்வன். ஆனால் பேதுரு பிரசங்கம் பண்ணி 3000 பேர் ஞானஸ்நானம் கொடுத்தார். தேவன் அப்படி கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். உன்னை அழிப்பதற்காக அல்ல, கர்த்தர் உன்னை உருவாக்கவோ உன்னை ஆசீர்வதிக்கவோ உன்னை உயர்த்துறதுக்காக தான். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கும்போது நம்ம இறுதியை என்ன செய்யணும்? புத்தகம் நம்ம இறுதியை நுகரணும், வசனத்துக்கு நடுங்கணும். அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிதான கிரியை செய்யவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கொடுப்பாரா? இந்த வாக்குத்தத்தத்தை நான் இப்ப திருப்பி எதிர்ப்பு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னொரு வாக்குத்தத்தெல்லாம் வருது அப்படின்ட்டு. அல்லேலூயா. செப்பனியா நீங்க 3வது அதிகாரம் 19, 20 பார்த்தீங்கன்னா அப்படி நடுந்த பிள்ளைகளை பார்த்து எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கொடுக்குறாரா, எப்படிப்பட்ட ஆசீர்வாதமான சூழ்நிலை மாற்றுவாரா? செப்பனியா 3:19, 20 இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் என்ன செய்வாரா? நொண்டியானவனை ரட்சித்து கல்லுண்டவனை சேர்த்துக் கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக்க செய்வேன். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். அக்காலத்தில் உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன். உங்கள் கண்கள் காண நான் உங்கள் சிறையிருப்பு திருப்பும் பொழுது பூமியில சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஊராபால சந்தாராபா ஊராபால தீராபால சந்தாராபா. ஹல்லேலூயா. எப்படி வைப்பாரா? எப்படி வைப்பாரா? கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பார். இதுதான் தேவன். பாருங்க, அள்ளி வீர் அவர் பாருங்க ஆசை வாக்குத்தத்தத்தை அள்ளி வீசுறாரு பாருங்க. எவ்வளவு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு பாருங்க. அப்போ சகல ஜாதிகளுக்குள்ளும் சகல ஜனங்களுக்குள்ளும் ஹல்லேலூயா உங்க ஆசீர்வாதம் சிறைப்பட்டு கிடக்கிறதா? உங்களுடைய பொருளாதாரம் சிறைப்பட்டு கிடக்கிறதா? நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்கிறேன். ஹல்லேலூயா. அதை எல்லாம் தேவன் திருப்பும் பொழுது சகல ஜனங்களிலும் சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உங்களுக்கு மேன்மையான மகிமையான ஒரு ஆசீர்வாதம் கொடுப்பார். அதுதான் என்னது? புகழ்ச்சியோ கீர்த்தியுமாய் கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா. எப்படி வைப்பாரா? புகழ்ச்சி பேசுவார்கள். மற்றவங்க புகழ்ச்சி அவங்களை பேசும்போது வைப்பார். கீர்த்தி உண்டாகும்படி ஹல்லேலூயா அவங்களுக்கு மத்தியில் நீங்க ஆண்டவர் பேசுவார். அவங்களுடைய தலையை உயர்த்தி இருக்கும்படி ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போவது அல்ல, அவர்கள் மத்தியில் நீங்கள் கைவிடப்பட்டு போவது அல்ல. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் போது உங்களுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்குமா? புகழ்ச்சியோ கீர்த்தியுமா இருக்கும். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் நொண்டியடிச்சு வந்திருக்கலாம், ஒருவேளை நீங்கள் முடமாய் கண்டிருக்கலாம், ஒருவேளை நீங்கள் இப்படியெல்லாம் இருக்கு, இப்படியெல்லாம் பண்ணிட்டோமே, இப்படியெல்லாம் இருக்கு, ஏதோ பண்ணி பார்க்கவே ஒண்ணு இல்லையே என்று நீங்கள் வருத்தப்பட்டு நீங்கள் என்ன செஞ்சிருக்கலாம்? துயரப்பட்டிருக்கலாம். அவைகளெல்லாம் தேவன் மாற்றி என்ன செய்வாரு? ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற வாழ்க்கையில தேவன் மகிமையை காண்கிறார். அப்போ யாரை பார்க்கிறாரு? சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறார்.